அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அ பிராண்ட் நியூ டே ஆஃப் வாட் அபவுட் இன்று டியூட் ஃபைனலாக ரிலீஸ் ஆகிடுச்சு. நம்ம பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் சரத்குமார், ரோஹிணி, மமிதா பைஜு, பரிதாபங்கள் டிராவிட், சாய் அபியங்கர் மியூசிக்கல் அண்ட் கீர்த்தீஸ்வரனுடைய முதல் டைரக்ஷன்ல உருவான இந்த டியூட் எப்படி இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா என்னத்த சொல்றது, பரவாயில்லன்னு சொல்றதா இல்ல நல்லா இருந்துச்சுன்னு சொல்றதா? பிகாஸ் இந்த படத்துல பாசிட்டிவ் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு நெகட்டிவும் இருக்கு. கதை ரீதியா ஆரல்ஸ் இதுல காட்டின சில விஷயங்கள்ல கருத்து வேறுபாடு இருந்தாலும் ஓவராலா ஒரு படமா பார்க்கும்போது மினிமம் கேரண்டிங்கிற மாதிரி தான். ஓரளவுக்கு என்டர்டைன்மெண்டாவே இருந்தது. போதாததுக்கு இது பிரதீப் ரங்கநாதன் படம் வேற. பொதுவா அவர் படங்கள் எப்படி இருக்கும்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த ஃபன்னை அவர் கையாளுற விதம் வித்தியாசமா என்டர்டைன்மெண்ட்ங்கிறது டாப் நாட்ச்ல இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த படத்தையும் லவ் டுடே டிராகன் மாதிரி இதுவும் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி போனீங்கன்னா அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் இந்த படம் ஓரளவுக்கு பூர்த்தி பண்ணும். அது இந்த படத்துக்கு ஒரு நியூட்ரல் பாயிண்டாவே இருக்கு. அதை தொடர்ந்து பாசிட்டிவ் சைடு வரும்போது ஃபர்ஸ்டா இருக்கிறது அகைன் நம்ம பிரதீப் ரங்கநாதன் பர்ஃபார்மன்ஸ்ல தலைவன் பட்டைய கிளப்பிட்டாப்புல. இந்த வருஷத்துல இவருக்கு ரிலீஸ் ஆகிற 2வது படம் இது. லவ் டுடே டிராகன் மாதிரி இந்த படத்தையுமே எந்த ஒரு குறையும் இல்லாத அளவுக்கு நடிச்சு கொடுத்திருப்பாரு. லிட்டரலி இவர் இல்லனா படமே இல்லங்கிற மாதிரி தான். படத்தோட ஸ்டார்டிங் அந்த கல்யாண மண்டபத்துல நடக்கிற அந்த அலப்பற, அவருடைய அல்டிமேட்டான அந்த பாடி லாங்குவேஜ், தாலியை ஒழுங்கா கட்டுறது இல்லையான்னு சொல்றதா இருக்கட்டும், இவனுங்க கிட்ட சிக்குனா எலும்பு கூட தேராதுன்னு சொல்லி அங்கேயும் இங்கேயும் தாவுறது, அதெல்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. படம் ஃபுல்லாவே அந்த ஃபன்னை அவர் அழகாவே ஹேண்டில் பண்ணியிருப்பாரு. இதெல்லாம் எனக்கு கை வந்த கலை, சொல்லியாடா தரணுங்கிற மாதிரியான ஆக்டிங் தான். அவர் பண்ற அந்த அட்ராசிட்டி, நக்கல் தனம், போற வாரவெல்லாம் பிரச்சனையை தூக்கி தலையில கட்டி விட்டு போறது, அந்த ப்ராப்ளமை அவர் சால்வ் பண்றது, அதெல்லாம் பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ இந்த படத்துலயுமே நம்ம பிரதீப்போட அந்த ஓவர் ஆக்டிங்கிறது கண்டிப்பா இருக்கும். ப்ரீவியஸ் படங்களோட கம்பேர் பண்ணும்போது இதுல கொஞ்சம் கம்மி பண்ணியிருப்பாரு. அது உண்மையிலேயே நல்ல விஷயம். பிகாஸ் ப்ரீவியஸ் படங்கள்ல அவரோட அந்த ஓவர் ஆக்டிங்னாலேயே அவர் பிளே பண்ற அந்த கேரக்டர் வந்து ஒரு மாதிரி டாமினண்டா இருக்கும். பட் இந்த படத்துல அதை கொஞ்சம் ஓவர் கம் பண்ணியிருக்காரு. அதனாலேயே மற்ற கேரக்டர்ஸும் ஓரளவுக்கு ஷைன் ஆகும். இந்த படம் போர் அடிக்காம போனதுக்கு ஒரு மெயின் காரணம்னா அது நம்ம பிரதீப் தான். ஆனா அதுக்கு ஈக்குவலா காட்டப்பட்ட இன்னொரு கேரக்டர்னா அது நம்ம சரத்குமார். இது வரைக்கும் பார்க்காத ஒரு கேரக்டரா தான் நம்ம சரத்குமார் இதுல காட்டியிருப்பாங்க. ஹீரோயினுக்கு அப்பாவா ஒரு மினிஸ்டரா வந்திருப்பாரு. அந்த கேரக்டரை அவங்க பிரசன்ட் பண்ண விதம் தொடக்கத்துல செம்ம ஃபன்னா கொண்டு போய் இந்த கேரக்டருக்கு பின்னாடி இப்படி ஒரு பிளாஷ்பேக் இருக்குன்னு சொல்லி அன்எக்ஸ்பெக்டடான ஒரு ட்விஸ்ட கொடுத்து ஒரு வில்லனா மாத்தி இருப்பாங்க. அப்பயுமே அந்த ஃபன்னை அவர் எங்கேயுமே விட்டு கொடுக்காம கடைசி வரைக்குமே கொண்டு போயிருப்பாரு. ரொம்ப பயங்கரமான வில்லன் எல்லாம் கிடையாது. அவருக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த யாரு பண்ணாலும், தங்கச்சியா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி, அதை யாரு பண்ணாலும் அதை எதிர்த்து நிப்பாரு. அதுக்காக எந்த ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கும் போவாரு. மகளுக்காக அவ ஆசைப்படுறத நிறைவேற்றி கொடுக்குற அப்பா. பட் அவர் கௌரவத்துக்கு ஒண்ணுனா கொல்றதுக்கு கூட தயங்க மாட்டாரு. நார்மலா நிறைய தமிழ் படங்கள்ல பாக்குற பழக்கப்பட்ட அப்பா கேரக்டர் தான். பட் அவர் பிரசன்ட் பண்ண விதம் உண்மையிலேயே சூப்பரா இருக்கும். என்ன கேட்டீங்கன்னா நம்ம பிரதீப்பை விட சரத்குமாரோட ஆக்டிங்க இன்னுமே ரசிப்பீங்க. இந்த படத்தோட ஷோ ஸ்டீலர்னே சொல்லலாம். நம்ம பிரதீப்பையே தூக்கி சாப்பிட்டுருப்பாப்ல. பின்ன சும்மாவா? ஒரு காலத்துல ஒரே பாட்டுல பணக்காரன் ஆனதை இவரை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மர். இவங்களை தாண்டி இந்த படத்துல நடிச்சிருக்கிற மத்த ஆர்டிஸ்ட், அம்மா கேரக்டர்ல வந்த ரோஹிணி, ஃப்ரெண்டா வந்த பரிதாபங்கள் டிராவிட், மமிதா பைஜு, எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த ரோலை நீட்டா பிளே பண்ணியிருப்பாங்க. யாருமே ஓவர் பிளே பண்ணல. அதுலயும் மமிதா பைஜுலாம் பாத்தீங்கன்னா இது அவங்களுக்கு 2வது படம். பிரேமலூர்ல எப்படி சச்சின் அண்ட் ரீனுங்கிற கேரக்டர் அதிகமா பேசப்படக்கூடிய ஒரு கேரக்டரா மாறிச்சோ அதே மாதிரி இந்த படத்துல அகன் அண்ட் குரல் அந்த பேர் வந்து கண்டிப்பா பேசப்படும். அண்ட் ஆல்சோ நம்ம பரிதாபங்கள் டிராவிட் அவரை பத்தி கண்டிப்பா சொல்லி ஆகணும். அவருக்கு டயலாக்ஸ் ரொம்ப கம்மியா இருந்தாலும் படம் ஃபுல்லாவே இல்ல முக்கியமான சீன்ஸ்லயுமே அவருடைய அப்பியரன்ஸ் இருக்கும். சில இடங்கள்ல பேசாம காமெடி பண்ணியிருப்பாரு. அதெல்லாம் செம ஃபன்னா இருந்துச்சு. அதை ஃபாலோ பண்ணி மேக்கிங் வைஸ் பார்க்கும்போது சினிமாட்டோகிராஃபி எல்லாம் மத்த படங்கள் மாதிரி இதுலயுமே நல்லா இருந்துச்சு. எந்த ஒரு குறையும் இல்ல. ஒவ்வொரு சீனையும் அவங்க கட் பண்ண விதம் செம என்கேஜிங்கா கொண்டு போக ட்ரை பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பாத்தீங்கன்னா செம இன்ட்ரெஸ்டிங்கா ஃபாஸ்டா போயிருக்கும். இன்டர்வலுக்கு 30 மினிட்ஸ் முன்னாடியில இருந்து நடக்கிற அந்த காமெடி போர்ஷன் அதை அவங்க ஸ்டேஜ் பண்ண விதம், பாஸ்போர்ட் இல்லாம தாய்லாந்துக்கு போலாமான்னு கேக்குறது, பண்றதெல்லாம் பண்ணிட்டு கடைசியா ஃபன் பண்றோங்கிற மாதிரி அதை பிராங்க்னு சொல்றது, இப்போதைக்கு நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க, பாஸ்போர்ட் வந்ததுக்கு அப்புறமா நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்ற மாதிரியான அந்த காமெடி எல்லாம் சூப்பராகவே ஒர்க் ஆகிருக்கு. இன்டர்வல் பிளாக்கே கிளைமேக்ஸ் அளவுக்கு கிராண்டடா புஷ் பண்ணிருப்பாங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸுமே இருக்கும். அதை நம்ம பிரதீப் கையாளந்த விதம் என் பாடிக்கு இவ்வளவுதான்டா தாங்குங்கிற மாதிரி அதை ரொம்ப யதார்த்தமா ஹேண்டில் பண்ணிருப்பாரு. ஃபர்ஸ்ட் டைம் படத்துல சண்டை போட்டிருக்காப்ல. அது போக அங்கங்க நம்ம ஜாக்கி சான் ரெஃபரன்ஸும் இருக்கும். அதுக்கேத்த மாதிரியே மியூசிக்கல்னு வரும்போது இல்ல இத பத்தி நான் அப்புறம் பேசுறேன். மத்தபடி டெக்னிக்கல் வைஸ் பாத்தீங்கன்னா இது ஒரு டீசென்டான மேக்கிங். ஒரு டெபியூ டைரக்டருக்கு இது ஒரு நல்ல ட்ரை. அண்ட் ஆல்சோ ஸ்டோரியா பார்க்கும்போது இது ஒரு டிஃப்ரெண்டான ராங் காம் அட்டெம்ப்ட்னு சொல்லலாம். ஊர்ல இருக்கிற ஒரு சில சென்சிட்டிவான விஷயங்களை எடுத்து அதை காமிக்கலா சொல்ல ட்ரை பண்ணிருக்காங்க. ஹீரோ ஹீரோயின் இவங்க 2 பேருமே கசின்ஸ். சின்ன வயசுல இருந்தே ஒரு நல்ல பாண்டிங்கோட ஒன்னா வளர்றாங்க. மமிதாக்கு பிரதீப் மேல ஒரு லவ் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. பட் நம்ம பிரதீப்புக்கு அந்த மாதிரியெல்லாம் இல்ல.
ஜீரோ இன்ட்ரெஸ்ட், கேர்ள் ஃப்ரெண்ட் வேற ஃப்ரெண்ட் வேறன்னு பிரிச்சு பார்க்கக்கூடிய ஒரு ஆள். இது கேட்கறதுக்கு லைட்டா ஓ மை கடவுளை மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹீரோயின் லவ் சொல்றாங்க, பட் ஹீரோக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. லேட்டர் ஹீரோக்கு இன்ட்ரெஸ்ட் வரும்போது ஹீரோயினுக்கு வேற ஒரு பையனை பிடிச்சு போகுது. சோ லவ் பண்ற பொண்ணு நல்லா இருக்கட்டும்னு சொல்லி அந்த பொண்ணை அவ லவ் பண்ற பையனோட சேர்த்து வைக்கிறது. இதுக்கு இடையில நடக்கிற சில கிரேசியான விஷயங்கள் தான் இந்த படத்துடைய மீதி கதை. இதை நீங்க கதையா கேட்கும்போது நல்லா இருக்கும், பட் படமா பார்க்கும்போது நீயா நானால இருக்கிற டாப் டாபிக்ஸ், காதல், ஜாதி, சைல்ட் பர்த், ஒரு பொண்ணை எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும், தாலி முக்கியமா இல்ல ஒரு பொண்ணோட ஃபீலிங்ஸ் முக்கியமா, இப்படி சொசைட்டில இன்னுமே பேசப்படுற சில சென்சிட்டிவான விஷயங்களை ஃபன்னா கன்வே பண்றேன்னு சொல்லி 7-8 நீயா நானா எபிசோட அள்ளி போட்டு கொண்டு வந்த மாதிரி தான் இருக்கும். இப்ப நடக்கிற ஒரு 2K லவ் ஸ்டோரியா, ஒரு 2K தேவதாஸ் கதையா கொண்டு போன மாதிரி தான் இருக்கு. பட் அதே நேரம் அதை பிரசன்ட் பண்ண விதம் அதுல தான் லைட்டா சொதப்பிட்டாங்கன்னே சொல்லலாம். ஸ்கிரீன் பிளே என்ன கேட்டீங்கன்னா அது ஒரு நெகட்டிவா தான் இருக்கு. அதை இன்னுமே நீட்டா பிளே பண்ணிருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்த அளவுக்கு இவங்க செகண்ட் ஹாஃப கொண்டு போகல. ஃபர்ஸ்ட் ஹாஃப ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியா கொண்டு போயிட்டு செகண்ட் ஹாஃப எமோஷனலா கொண்டு போக ட்ரை பண்ணிருப்பாங்க. அது அந்த மொத்த ஸ்கிரீன் பிளேயுமே டவுன் பண்ண மாதிரி தான் இருக்கும். அதுலயும் ஒரு சில சீன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கன்வின்சிங்காவே இருக்காது. ஏற்கனவே சொன்னதுதான், இப்போ வரைக்கும் சொசைட்டில பேசப்படுற சில விஷயங்கள், ஜாதி, தாலி சென்டிமெண்ட், ஒரு பொண்ணை எப்படி மதிக்கணும், லவ், இதெல்லாம் ஃபன்னா கன்வே பண்றது தான் கான்செப்டே. பட் இங்க அந்த விஷயங்களை இவங்க கண்டென்ட்டுக்காக, ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் பர்பஸுக்காக மட்டுமே யூஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும். மெயின் கோரை மறந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டைன்மெண்டாவே ஃபோக்கஸ் பண்ணி போயிருப்பாங்க. மறந்துட்டோமேன்னு சொல்லி அங்கங்க ஜாதி அண்ட் தாலி சென்டிமெண்ட்டை உள்ள சொருகுன மாதிரி தான் இருக்கு. ஈவன் ஒரு ப்ராப்பர் எண்டிங் இருந்திருக்காது. ஸ்டார்டிங்ல ஃபன்னா கொண்டு போயிட்டு கடைசியில முடிக்க தெரியாம முடிச்ச மாதிரியான ஒரு ஃபீல் தான். ஒரு ப்ராப்பர் க்ளோஷர், இன்னுமே ஒரு பெட்டரான எண்டிங்கை இவங்க கொடுத்துருக்கலாம். ஃபாஸ்டா போர் அடிக்காம என்கேஜிங்கா கொண்டு போறங்கிற பேர்ல ஏதோ ஜம்ப் கட்ஸ் மாதிரி அடுத்தடுத்துன்னு சொல்லி போய்கிட்டே இருக்குமே தவிர எந்த ஒரு விஷயத்தையுமே ப்ராப்பரா முடிச்சிருக்க மாட்டாங்க. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த கண்டினியூட்டிங்கிறது அந்த அளவுக்கு இருக்காது. கதையில நிறைய பிளாட் ஹோல்ஸ் இருக்கிறத உங்களால ஓப்பனா நோட் பண்ண முடியும். காமெடிங்கிற பேர்ல சுவாரஸ்யமா சில விஷயங்கள் பண்ணியிருந்தாலும் அது கதைக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லைங்கிற மாதிரி தான் இருக்கும். அங்கங்க கதையை மறந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டைன்மெண்ட்டே ஃபோக்கஸ் பண்ணி போன மாதிரி தான் இருக்கு. இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் மாதிரி மேல மேலன்னு போய்கிட்டு இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த ஸ்கிரீன் பிளே அமைஞ்சிருக்கு. அதுக்கேத்த மாதிரியே இந்த படத்துடைய மியூசிக்கல், இந்த ஊரும் பிளட்ங்கிற அந்த சாங் வந்து பட்டி தொட்டியெல்லாம் பரவுன ஒரு பாட்டு. அது ரிலீஸ் ஆன டைம்ல எல்லாரும் அடிச்சு தோச்சு துவம்சம் பண்ணியிருந்தாலும் ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி போக போக பழகிடுச்சுன்னு தான் சொல்லணும். மெலோடி போர்ஷனை மட்டும் தனியா ரிலீஸ் பண்றேன்னு சொல்லி என்னத்தையே பண்ணி அந்த பாட்டுக்கு ஹைப் ஏத்தி இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு பாட்டு இந்த படத்துல எப்படி ஒர்க் ஆகிருக்குன்னு கேட்டீங்கன்னா, படம் ஃபுல்லாவே இந்த ஒரு பாட்டை வச்சு தான் ஓட்டி இருப்பாங்க. இதை தவிர இன்னும் 2 சாங் இருக்கு. மெஜாரிட்டியா பாத்தீங்கன்னா இந்த ஒரு பாட்டு தாங்க. அதுலயும் ஒரு 30-40 வேரியேஷன்ல பிஜிஎம்னு சொல்லி ஸ்கோர் பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பாட்டுக்கு பலவிதமா ரீல்ஸ் பண்ணா எப்படி இருக்குமோ அப்படிதான் இருந்துச்சு. உண்மை அதுதாங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோரை இன்னுமே ஃபோக்கஸ் பண்ணி டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணிருக்கலாம். ஏதோ ஒரே பாட்டை வச்சு முழு படத்தையும் ஓட்டின மாதிரி தான் இருக்கு. அது போக சில இடங்கள்ல கொஞ்சம் இறைச்சலாவும் இருக்கும். கேரக்டர் பேசுறது கூட கேட்காத அளவுக்கு அந்த மியூசிக்கோட சவுண்ட் அதிகமா இருக்கும். பட் அதுவே படத்தோட இன்ட்ரோ, இன்டர்வல் அண்ட் கிளைமேக்ஸ்ல பிளேஸ் பண்ண அந்த பிஜிஎம்லாம் சூப்பரா இருக்கும். அகைன் ஒரே பாட்டை தான் அங்கங்க பிரிச்சு சுக்குநூறா போட்டிருப்பாங்க. பட் முக்கியமான இடங்கள்ல அந்த சாங், அந்த பர்டிகுலர் சீனை சூப்பராகவே எலிவேட் பண்ணிச்சுன்னு சொல்லலாம். மியூசிக் டைரக்டரா நம்ம சாய் அபியங்கருக்கு இது ஃபர்ஸ்ட் படம். முதல் படத்துக்கு இவ்வளவு தூரம் பண்ணதே பாராட்டக்கூடிய விஷயம் தான். பட் இந்த மியூசிக்கை நான் நெகட்டிவ்ல போட்டதுக்கான ரீசன், அரைச்சமாவே விதவிதமா அரைக்கிற மாதிரி ஒரு பாட்டை வச்சே மொத்த படத்தையும் ஓட்டுனது தான். அது சில இடங்கள்ல சலிப்பு தட்டும். அண்ட் ஆல்சோ இந்த ஸ்கிரீன் பிளே ரீல்ஸ் ஃபார்மேட்ல இருந்ததுக்கு இந்த பிஜிஎமும் ஒரு காரணம் தான். அது போக எமோஷனல் கனெக்ட்னு சொல்லி எதுவும் எதிர்பார்க்காதீங்க. எல்லாரும் ஒவ்வொரு விதமா அழுகுறாங்க, பட் அது எதுவுமே கனெக்ட் ஆகலங்கிறது தான் நிஜம். ஈவன் லாஜிக் லூப் ஹோல்ஸ் கண்டிப்பா இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி படம் வேற. அப்படி இருக்கும்போது அதெல்லாம் எதிர்பார்க்கலாமா? காமெடிங்கிற பேர்ல இவங்க பண்ண சில விஷயங்கள் வந்து அந்த அளவுக்கு கன்வின்சிங்கா இருந்திருக்காது. சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணுங்கிற மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. பெண்களை மதிக்கணும், அவங்களுக்கான அந்த பேசிக் ரெஸ்பெக்ட கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் இந்த படத்துல இருக்கும். பட் அதுவே நம்ம மமிதா பைஜுவோட கேரக்டர் பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு மட்டம் தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு மட்டம் தட்டி இருப்பாங்க. குரலுங்கிற கேரக்டரை நம்ம மமிதா பைஜு பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் முடிஞ்ச அளவுக்கு புல் ஆஃப் பண்ணி இருந்தாலும் ரைட்டிங் வைஸ் பாத்தீங்கன்னா அந்த கேரக்டர் ஒரு மாதிரி கன்ஃபியூஷன்லயே இருக்கும். ஒவ்வொரு இடங்கள்லயும் அந்த கேரக்டரை லைட்டா மாத்திக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ஸ்ட்ராங்கான ரைட்டிங் கண்டிப்பா இருந்திருக்காது. எங்கேயாச்சும் காமெடி மிஸ் ஆச்சுன்னா இன்ஸ்டன்டா ஹீரோயினை போட்டு கலாய்க்கிறது, அந்த மாதிரி இடங்கள்ல அவங்க யூஸ் பண்ற சில ஜோக்ஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்பிரேட்டிவா முகம் சுளிக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த கேரக்டரை எவ்வளவு திட்ட முடியுமோ திட்டிட்டு இன்ஸ்டன்டா ரியலைஸ் பண்ணி சாரி சொல்றது, இதெல்லாம் என்னன்னு கேட்டா கேர்ள்ஸோட ஃபீலிங்ஸை மதிக்கணும், அவங்களுக்கு பேசிக் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு சொல்லி தத்துவம் சொல்றது. நீங்க இந்த படத்தை ஒரு நிமிஷம் பிராக்டிக்கலா யோசிச்சீங்கன்னா சென்சிட்டிவான விஷயம், அதுவும் ஒரு கன்வென்ஷனல் டிராப்ஸை பத்தி பேசுறாங்க. தேவையான இடங்கள்ல தத்துவம் சொல்ற இடங்கள்ல மட்டும் அதை நல்ல விதமா பயன்படுத்திட்டு மற்ற நேரங்கள்ல என்டர்டைன்மெண்ட்டுக்காக அதுக்கு அகைன்ஸ்டா போன மாதிரி தான் இருக்கும். அது உங்களுக்கு இன்டைரக்டா தான் தெரியும், எங்கேயுமே டைரக்டா புரியாது. அதுக்கு எக்ஸாம்பிள் நான் ஏற்கனவே சொன்ன அந்த
ஹீரோயின் கேரக்டர் அது இதுக்கு கண்டிப்பா பொருந்தும். இந்த கதை ஆக்சுவலி நம்ம பிரதீப்புக்காக எழுதப்பட்ட கதையெல்லாம் கிடையாது. நம்ம பிரதீப் இந்த கதைக்கு சூட் ஆகியிருக்காரு, அவ்வளவுதான். படத்துல ஹீரோங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு காமெடியனாகவும் பெர்ஃபார்ம் பண்ணி அந்த என்டர்டைன்மெண்ட்டை எங்கேயுமே குறையாம கொண்டு போயிருப்பாரு. சீரியஸ்லி அவர் மட்டும் இல்லனா இந்த படம் ஒர்க் ஆகிறதுக்கு உண்மையிலேயே சான்சஸ் ரொம்ப கம்மி. ஊரும் பிளட் பாட்டுல வர அந்த ஃபர்ஸ்ட் லைன் அலையே அலையங்கிற மாதிரி மொத்த படமும் அலையோட அடிச்சுக்கிட்டு போயிருக்கோம். நம்ம பிரதீப் விட்டுறாதடான்னு சொல்லி இழுத்து பிடிச்சிருக்காப்ல, கொஞ்சம் விட்டுருந்தாரு, அவ்வளவுதான். இந்த வருஷத்தோட பிக்கெஸ்ட் ட்ரோல் மெட்டீரியலா ஆக கூட வாய்ப்புகள் இருக்கு. நம்ம பிரதீப் எப்படியே காப்பாத்திட்டாப்ல, இல்லனா கண்டிப்பா பேக் ஃபயர் ஆகியிருக்கும். இந்த படத்துல ட்ரோல் பண்றதுக்கு சில விஷயங்கள் இருக்கு. HD வந்த அப்புறம் ஆடியன்ஸ் அதை வச்சு எப்படியெல்லாம் செய்ய போறாங்கன்னு தெரியல. என்ன கேட்டீங்கன்னா இது நம்ம கீர்த்திஸ்வரனுடைய முதல் படம். ஒரு டெபியூ டைரக்டரா இவ்வளவு தூரம் பண்ணது உண்மையிலேயே நல்ல விஷயம். அதனால இதை ரோஸ்ட்லாம் பண்ணாம அப்படியே விடுறது நல்லது. அந்த வகையில இந்த படம் யாரெல்லாம் பார்க்கலாம்னு கேட்டீங்கன்னா, பிரதீப் ரங்கநாதன் படங்களை விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு ஆளா இருந்தீங்கன்னா இந்த படம் கண்டிப்பா ஒர்க் ஆகும். லவ் டுடே டிராகன் மாதிரி ஓவரா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போயிடாதீங்க. ஓரளவுக்கு டீசென்ட்டான ஒரு படம். அண்ட் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கும் இந்த தீபாவளிக்கு ஃபேமிலியா போய் என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த படம் கண்டிப்பா ஒர்க் ஆகும். செம ஃபன்னான ஒரு படம். காமெடி அண்ட் எமோஷன் இது ரெண்டுமே சப்ஜெக்டிவ் தான். எல்லாருக்குமே எல்லாமே ஒர்க் ஆகிடும்னு சொல்ல முடியாது, அவங்கவுங்க மைண்ட் செட்டை பொறுத்து. அடல்ட் கண்டென்ட் மாதிரியான விஷயங்கள் எதுவும் இல்ல. ஸ்டில் UA சர்டிஃபைட் தான். ப்ரொஃபானிட்டி இஷ்யூஸ், கெட்ட வார்த்தைகள் சிலது இருக்கும். இந்த படம் ஒன் டைம் வாட்சா இருந்தாலும் கண்டிப்பா தியேட்டர்ல போய் பார்க்கலாம். பிகாஸ் படத்துல நிறைய தியேட்டர் மெட்டீரியல்லாம் இருக்கும். அந்த வகையில இந்த படத்துக்கு நான் கொடுக்கிற ரேட்டிங் 5க்கு 3.5. Therefore that's it. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டியூட் இந்த படத்தை பத்தின உங்களோட பர்சனல் தாட்ஸ் அண்ட் வியூஸை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து உங்களை another brand new dayல வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். டாடா பை. See you.